இந்து மத புராண இதிகாசங்களின்படி சிவபெருமானுடைய மூத்த மகனான பிள்ளையாருக்கு யானை முகம் வரத்துக்கான காரணம், சிவபெருமான் அவருடைய உண்மையான தலையை விட்டுட்டு ஒரு யானையோட தலையை வச்சு அதை மாற்றிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் பெற்ற ஒரு சாபம் தான். அதாவது சிவபெருமான் முன்னொரு காலத்தில் சூரிய பகவானை மாலி சுமாலி அப்படின்ற 2 அரக்கர்களுக்காக கொண்டுட்டார். இந்த 2 அரக்கர்களுமே சிவபெருமானுடைய ஒரு மிக தீவிரமான பக்தர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால சூரிய பகவான் ஒரு கட்டத்தில் இவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்போது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக சூரிய பகவானையே அழிச்சிட்டாரு. இதனால் சூரிய பகவானுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய காசிப முனிவர் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. அதாவது என்னுடைய மகனை நீங்கள் கொன்ன மாதிரி உங்களுடைய மகனையுமே ஒரு காலகட்டத்தில் உங்கள் கையால் கொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தாரு. அந்த சாபம் தான் ஒரு கட்டத்தில் பிள்ளையாருடைய தலையை சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தின் மூலமாகவே வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். அது சிவபெருமானுக்கே சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி முன்னொரு காலத்தில் இந்த முனிவுகளுக்கு இருந்துச்சு அப்படின்னு இந்து மத புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கும்.